ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்டான ஜாவா இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாங்க. த்ரோ கீவேர்ட். த்ரோ கீவேர்டோட பர்ப்பஸ் என்ன? அதோட சின்டாக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ த்ரோ கீவேர்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா, எக்ஸ்பிளிசிட்லி நம்ம எரர வந்து த்ரோ பண்றதுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கஸ்டமைஸ்டு எக்ஸெப்ஷனுக்கு, அதாவது யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷனுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல். நாமளா ஒரு எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்றோம். அதான் கஸ்டமைஸ்டு எக்ஸெப்ஷன் இல்லையா? யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷன். அத வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்லியா த்ரோ பண்றதுக்கு த்ரோ கீவேர்ட் வந்து யூஸ் பண்றோம். இது வந்துட்டு ஒரு மெத்தடுக்குள்ள தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 15ன்னு குடுக்குறேன். ஓகே. இப்ப நாமளா வந்துட்டு ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்றோம் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன். இப்ப இஃப் ஏஜ் இஸ் லெஸ் தென் 18 லெஸ் தென் 18 இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ பண்ணணும். ஸோ இது வந்து யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் இல்லையா? இதுக்கு வந்து நம்ம வந்து த்ரோ கீவேர்ட் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த்ரோ நியூ எக்ஸெப்ஷன் இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ த்ரோ கீவேர்டோட சின்டெக்ஸ் பாத்தீங்கன்னா த்ரோ கொடுத்துட்டு நியூ எக்ஸெப்ஷன். ஸோ எக்ஸெப்ஷன் கிளாஸுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அதனால நம்ம நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த த்ரோ வந்துட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணாது. ஸோ அதனால வந்து நம்ம ட்ரை கேட்ச் பிளாக்குள்ள தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வீடியோல வந்து ட்ரை கேட்ச் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ட்ரை கேட்ச்குள்ள நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் ட்ரை பாருங்க, ட்ரைக்குள்ள வந்து கொடுத்துட்டு இங்க வந்துட்டு கேட்ச் அந்த எக்ஸெப்ஷனை நாம வந்துட்டு கொடுக்கலாம். உள்ள வந்து ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இ டாட் பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ். ஸோ இங்க பாருங்க, த்ரோ கீவோட சின்டாக்ஸ் என்னன்னா த்ரோ கொடுத்துட்டு நியூ எக்ஸெப்ஷன். அந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ்க்கு நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். த்ரோ கீவோர்டோட பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸெப்ஷன். இட்ஸ் த்ரோஸ் த எக்ஸெப்ஷன் எக்ஸ்பிளிசிட்லி. இது வந்துட்டு நான் ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஸோ ரன் ஆயிடுச்சு. ஸோ இங்க பாருங்க லைன் நம்பர் 9. ஸோ இங்க பாருங்க அந்த த்ரோ யூஸ் பண்ணிருக்கல, அங்கதான் நமக்கு வந்து எரர் த்ரோ ஆகும். த்ரோ நியூ எக்ஸெப்ஷன். நம்ம எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ ஆயிருக்கு. த்ரோ கீவேர்டு என்ன பண்ணும்னா வந்துட்டு எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ பண்ணும் எக்ஸ்பிளிசிட்டியா. இது வந்துட்டு ஒரு மெத்தடுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம வந்து எக்ஸெப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணாது. அதனால நம்ம வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல பார்த்துருக்கோம் இல்லையா? ட்ரை கேட்ச்குள்ள தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ட்ரை கேட்ச்குள்ள நான் இதை யூஸ் பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து எரர் தான் வரும். நம்ம வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ ட்ரை கேட்ச் வந்து நான் எடுத்துடுறேன். இங்க பாருங்க, நம்ம யூஸ் பண்ண முடியாது. இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இந்த த்ரோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்தது அது கீழே வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு எரர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, இன்ட் ஏ ஈக்குவல் டு 5 கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இது வந்து அன்ரீச்சபிள் எரர். இந்த கோட் வந்து அன்ரீச்சபிள் சிஸ்டம் எரர். ஸோ இங்க பாருங்க நம்மளுக்கு எரர் வருது, அன்ரீச்சபிள் கோட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.